வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1920களில் ஒரு 15 வயது சிறுவன் பர்மாவுக்கு வேலை பழகுவதற்காக அனுப்பப்பட்டான். கடும் காய்ச்சல். ஒருவேளை இறந்துவிட்டால் கடலிலேயே தூக்கி போட்டு விடலாம் என்று கப்பல் மாலுமிகள் கருதினார்கள். ஆனால் அந்த சிறுவன் பிழைத்து வந்தான். தன் சொந்த ஊரான கோட்டையூருக்கு அருகில் காரைக்குடியில் பல கல்வி நிலையங்களை நிறுவினான். இன்றைக்கும் அந்த கல்வி நிலையங்களில், வள்ளல் அழகப்பர் பெயரால் அமைந்திருக்கிற அந்த கல்வி நிலையங்களில் மழலையர் வகுப்பு தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் எல்லா படிப்புகளும் இருக்கின்றன. அந்த அழகப்பரால் தான் என்னை போன்ற லட்சக்கணக்கானவர்கள் இன்றைக்கு கல்வி பெற்றிருக்கிறோம். 47 வயதில் அவர் இறந்து போனார். ஆனால் அவர் இன்னமும் எங்களைப் போன்ற பல்லாயிரக்கணக்கானவர்களின் நெஞ்சில் வாழ்வார். அதனால் தான் அவரை பற்றி அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு கையை ஈந்தான், அழகாக பேசுதற்கு வாயை ஈந்தான், உள்ளமெனும் ஒரு பொருளை உரத்துக்கு ஈந்தான், வெள்ளமென வருநிதியம் வாழும் வீடு வினைமுயற்சி அத்தனையும் கல்விக்கு ஈந்தான், உள்ளதென ஒன்றில்லை அந்த போதும் உயிர் உழதே கொள்கை என சாவுக்கு ஈந்தான் என்று கவியரசர் முடியரசன் பாடுவார். ஆனால் இன்னமும் வாழ்கிறார். இது கூட ஒரு நிமிட செய்தி இல்லை, ஒரு நிமிட நன்றி உரை.